ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ 9th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல 8th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 9th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a two children family find the probability that there is at least one girl in a family. ஓகே. இந்த டூ சில்ட்ரன் ஃபேமிலில உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஆக்சுவலா என்ன வரும்? ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ரெண்டு பசங்களுமே பாயா பிறக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா ரெண்டு பசங்களுமே கேர்ள்ஸா பிறக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேர்ளா பிறக்கலாம், அப்புறம் செகண்ட் சைல்டு பாயா பிறக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் சைல்டு பாய் பிறந்துட்டு செகண்ட் சைல்டு கேர்ள் பிறக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ்ல அவுட்கம்ஸா வரும். ஓகேவா? ஸோ நான் ப்ராப்பரா எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டோட்டலா 4 அவுட்கம் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 4 நீங்க போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நீங்க என்ன ஃபெசின் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் தான் நான் என்ன ஃபெசின் போட்டிருக்கேன். ஸோ இதான் கார்டினல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸே நீங்க செட் எஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல அவங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் இன் அ ஃபேமிலி. ஸோ அட்லீஸ்ட் என்ன அர்த்தம்? மினிமம் ஒன் கேர்ள் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மட்டும், அந்த மாதிரி அவுட்கம்ஸ் மட்டும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க கொஸ்டின்ல. ஸோ மினிமம் ஒன் கேர்ள் இருக்கணும். மினிமம் ஒன் கேர்ள். மினிமம் ஒன் கேர்ள்னா அட்லீஸ்ட் ஒன் கேர்ள்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 கேர்ள் இருக்கு. ஸோ இது இந்த அவுட்கம் நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஃபேவரபிள் அவுட்கமா. இங்க ஒரு கேர்ள் இருக்கு. ஸோ இதையும் நீங்க, இதுவும் ஓகே தான். இங்கே ஒரு கேர்ள் இருக்கு. ஸோ இந்த அவுட்கமும் ஓகே தான். பட் இந்த பர்டிகுலர் அவுட்கம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா கேர்ள்ஸே இல்ல. மினிமம் ஒன் கேர்ள் கூட இல்ல, ஏன்னா ரெண்டுமே பாய்ஸ். ஸோ இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு மத்த 3 அவுட்கமையுமே நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/4 தான் வரும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 4, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இந்த 3 அவுட்கமே நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3/4 தான் ஓவரால் ஆன்சர் வரும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா என்ன மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னா, இந்த ஜிபி பிஜியை தனித்தனியா எழுதாம ஒன்னா எழுதிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டும் ஒரே அவுட்கமா எழுதிடுவாங்க. ஒன் ஆஃப் ஈச்னு போட்டுப்பாங்க. ஒன் ஆஃப் ஈச் இது ஒரு அவுட்கமா எழுதிப்பாங்க. அப்புறம் பாய் பாய் கேர்ள் கேர்ள்னு எழுதிப்பாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா? இதுல என்ன பிரச்சனைனா, இது மூணுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலி லைக்லி கிடையாது. இதை நீங்க சாம்பிள் ஸ்பேஸா எழுதக்கூடாது. சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் மட்டும் தான் எழுதணும். இந்த 4 அவுட்கமே பாத்தீங்கன்னா they are equally likely. அப்பனா என்ன அர்த்தம்? they are equally likely to occur ன்னு அர்த்தம். So probability of getting 2 boys is equal to probability of getting 2 girls, which is equal to probability of getting one girl, first girl and second boy, which is equal to probability of getting first boy and second girl. அப்படி நீங்க சொல்லலாம். So எல்லா அவுட்கமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஒன்னு. பட் இந்த 3 அவுட்கம்க்குமே இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் ஆஃப் ஈச்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 அவுட்கம் இருக்கு இதுல. 2 அவுட்கம், ஒன்னு பிஜி வரலாம், இல்ல ஜிபி வரலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை பாயா பிறந்துட்டு செகண்ட் குழந்தை கேர்ளா பிறக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தை கேர்ளா பிறந்துட்டு செகண்ட் குழந்தை பாயா பிறக்கலாம். பிபினா ஒரு சிங்கிள் அவுட்கம், ஜிஜினா ஒரு சிங்கிள் அவுட்கம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 பாய்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கேர்ள்ஸும் 1/4. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் ஆஃப் ஈச் பாத்தீங்கன்னா 2/4ன்னு வரும். ஸோ இப்போ ஹாஃப்னு வரும். இது 2/4 இஸ் நத்திங் பட் ஹாஃப். இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஹாஃப்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஈச் அப்படின்ற அவுட்கம் வந்து உங்களுக்கு தே ஆர் more likely to occur. So இதுவும் இதோட ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் கிடையாது. சாம்பிள் ஸ்பேஸ்ல நீங்க ஃபண்டமெண்டல் அவுட்கம்ஸ் மட்டும் தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? சோ அதனால தான் நம்ம ஒன் ஆஃப் ஈச் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா டிஸ்டிங்விஷ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் சைல்ட் கேர்ள் ஜிபிக்கும் பிஜியும் டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ். தே ஆர் பிசிக்கலி டிஃபரெண்ட் சீக்வன்சஸ். ஓகேவா? எப்படி ஹெட் டெய்லும் டெய்ல் ஹெட்டும் ஒன்னு இல்லையோ அதே மாதிரி இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹெட் கமா டெய்ல் இஸ் நாட் ஈக்குவல் டு டெய்ல் கமா ஹெட். ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் விழுந்து செகண்ட் காயின்ல ஹெட் விழுறதும், ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் விழுந்து செகண்ட் காயின்ல டெய்ல் விடுறது ஒன்னா கிடையாது. தீஸ் டூ ஆர் டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பிஜியும் ஜிபியும் வேற வேற அவுட்கம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் 3/4 தான் வரும். ஏன்னா இப்ப நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதை கீழே தள்ளிடுறேன். அவ்வளவுதான். ஸோ கீழே தள்ளலாம் கரெக்டா இருக்கும். நான் தேவையில்லாதையும் அழிச்சிடுறேன் லைட்டா. அவ்வளவுதான். ஓகே. ஸோ டோட்டலா நம்ம 3 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஆன்சர் வந்து 3/4 தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் நீங்க போட்டுக்கிட்டு இந்த ஈவெண்ட் வேணா ஏன் கூப்பிடலாம், பட் ஸ்டில் தேவையில்லை. இந்த ஈவெண்ட் வேணா நீங்க ஏன் கூப்பிடலாம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கிட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3/4 தான் ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க. அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க எழுதிக்கோங்க. பட் ஃபைனல் ஆன்சர் 3/4 தான். ஓகேவா? ஸோ 9th கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/4 நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 ஈக்குவல் டு 3/4. அவ்வளவுதான். ஸோ நான் பாக்ஸும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கரெக்டா ஒரு பாக்ஸ் போட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ 9th கொஸ்டின் ஆன்சர் 3/4 தான். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.